ஒரு நாள் பாஸ்டர் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து டீ குடிக்கணும், அந்த டீ காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு தோணுது. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்களை எப்படி எழுப்புறதுன்னு யோசித்தேன். இவங்களை வந்து சத்தம் போட்டு எழுப்புனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்திருந்து தலைக்கு வச்சுருந்தாங்கல்ல அந்த தலையணை, அந்த தலையணையை லைட்டாக அப்படி உருவி அப்படியே வெளியே எடுத்தேன். ஏன்னா அந்த தலையை வந்து வெறும் தரைக்கு மேலே வச்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தலையணையை வெளியே எடுத்துட்டேன். தலையானையை வெளியே எடுத்தது மாதிரி 2 நிமிஷத்துலேயே இவங்களுக்கு தலை வைக்க முடியாமல் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்தா, எந்திரிச்சியா காஃபி போட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னாங்க. அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா நான் தலைகளை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையை லைட்டாக தூக்கி ஒரு தலையானையை கொண்டு போய் உள்ள வைப்பாரு. ஆனால் நீங்கள் என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறதுக்காக தலையானை எடுக்கிறீங்க. உடனே நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மா இருக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மாவை எழுப்பதுக்கு அவ தலையானை உருவிதான் ஆகணும். எனக்கு தனியா காபி போட தெரிஞ்சா உன் தலையானியா உங்க அப்பாவா நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன். என் புள்ள அப்படி படுத்திருந்தா நான் போய் காபி போட்டிருப்பேன். இப்போ எனக்கு நீ தான் இருக்க, நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. நீ காஃபி போட்டு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும். அதனால உங்க அப்பா வீட்டுல இருந்த அந்த வாழ்க்கையை இங்க என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உங்க அம்மா, நீ உங்க அம்மா பாரு, பார்த்தேன்னா உங்க அம்மா எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க உங்க அப்பாவுக்கு. அப்படி நாங்க பேசிக்கிட்டோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல பிள்ளைங்க ஒவ்வொரு அம்மா அப்பாங்க இனி கல்யாணம் போற பிள்ளைங்க, நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நம்முடைய ஃபேமிலியில நம்முடைய தகப்பனார் தாய் இருந்தது போல நம்முடைய வீட்டுல போய் அப்படி இருக்க முடியாது. அன்னைக்கு நீங்க பிள்ளைங்க உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளைங்க, ஆனா இன்னைக்கு நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க. ஸ்தானம் பெருசாகுது, தலைமைத்துவம் வர 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 அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் வந்து தனி ஆட்கள் தான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவினை வரதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பொசிஷன் அவங்க உணரல. என்னைக்குமே அப்பாவுக்கு பிள்ளை ஆக முடியுமா? என்னைக்குமே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துட முடியுமா? கிடையாது. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணு இந்த பாட்டு போட்டா போதாது. எல்லா கல்யாண வீட்லையும் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க. இந்த பாட்டை அது பாடின உடனே நிறைய பேர் அப்படி நினைக்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, நீ இங்க சொகுசா வாழ்ந்துருக்கலாம்ப்பா, நீங்க இந்த இடத்துல ஜாலியா வாழ்ந்துருக்கலாம்ப்பா, நீ பைக் எடுத்து போய் சுத்தி இருக்கலாம்ப்பா, நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி போயிருக்கலாம்ப்பா. பட் நீ அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ ஒரு தனி மனிதன், ஆனா இப்ப நீ உனக்கு பொறுப்பு வந்துருச்சு. என்னுடைய பலிபீடத்துல கண்டிப்பாக நான் அந்த இடத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடம் ரொம்ப நாள் எனக்கு நிலைக்காது. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க கல்லாப்பட்டியில நீங்க நிக்கலன்னா, ஆளுவையில நீங்க நிக்கலன்னா, தலைமைத்துவத்துல நீங்க இல்லைன்னா உங்க தொழில் உங்களை விட்டு போயிடும், உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும். நீங்க நிக்க வேண்டிய இடத்துல தியாகம் பண்ணி தான் பாருங்க. கடையில வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து எந்த அக்கறையும் இருக்காது. வீட்டுல போய் நல்லா பூட்டுனா பூட்டலையானா அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வேலைக்காரன், அவர் கடையை விட்டு வெளியே போயிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ஆனா கடையை பூட்டி இருக்கிறாங்களோ இல்லையோன்னு அங்கலாய்க்கிறது யார் தான் அங்கலாய்க்கணும்னா அந்த கடையினுடைய ஓனர் தான் அங்கலாய்க்கணும். தொழிலாளி நிம்மதியா தூங்கிடுவான், ஓனரால நிம்மதியா என்ன பண்ண முடியாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? தொழிலாளியா இல்ல. கர்த்தர் தொழிலாளியிலிருந்து எடுத்து உங்களை ஓனர் ஆக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும், பொறுத்து தான் நீங்க போகணும், நீங்க தாக்கு பிடிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்க கமிட் பண்ணினாதான் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒன்று கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதியாதுங்க. எதுக்கு தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே நான் எங்க போவேன் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போனை எடுத்து அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைய பாத்தீங்களா அப்படின்ற கூடாது. உடனே பாஸ்டரை கூப்பிட்டு என்னையா கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்க கூடாது. ஆமா, யார்கிட்ட போகணும்? உங்க பிள்ளைகளும் உங்களுடைய பசங்களும் உங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா. குடும்பம்ன்றது ஏற்றத்தாழ்வு இருக்கதான்ப்பா செய்யும், நிறைவு குறைவு இருக்கதான் செய்யும்பா. ஆனா நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நீ ஆண்டவரிடத்துல போ, நீ ஆண்டவரிடத்துல போ. என்னிடத்துல வந்தா நான் ஒன்னும் உனக்கு செய்ய முடியாது, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இன்னொரு குடும்பம் ஆயிட்ட, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, கர்த்தரால தான் எல்லாம் பண்ண முடியும்னு எந்த அப்பா சொல்றாரோ, எந்த அம்மா சொல்றாங்களோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்டிப்பா காப்பாற்றப்படும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த ஜெபத்துல யார் இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒரு தகப்பனார் என்னுடைய அப்பா மாதிரி உங்களை நான் நினைக்கிறேன். நான் தூரத்து ஆட்களை மாதிரி நான் நினைக்கல, உங்க மேல ரொம்ப பாசம் வச்சு சொல்றேன். என் உங்க பிள்ளைய பார்த்தோ பையனை பார்த்தோ நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தைய கல்யாணம் முடிச்சு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க எத்தனை நாள் பாப்பீங்கன்னு சொல்லுங்க, நீங்க எத்தனை நாள் பாப்பீங்க? ஒருவேளை துன்மார்க்கமாகவே இருக்கலாம்,
என்ன விபச்சார முகாந்திரம் அப்படி இருந்தா வேணா சரி, ஓகே, அவ்வளவுதான். விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்களோட வாழ முடியாதுன்ற ஒரு அதுவும் மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா ஓகே அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அது ஓகே. மற்ற மாதிரி எவ்வளோ பெரிய போராட்டம் ஆனாலும் ஆண்டவரிடத்துல போகிற குடும்பம், கவனிங்க, எங்க அப்பா வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. 2 பிராண்ட் ஷாப்க்கு எங்க அப்பா ஓனர். நான் ரொம்ப அடிமட்ட குடும்பத்துல வந்தவன். அப்படின்னா நான் ரொம்ப ஏழை, பரம ஏழை, பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்காக கூட கையேந்திரவன் தான் நான், ஓப்பனா சொல்றேன். எங்க அக்காவும் எனக்கு 5 பேர். அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது எங்க ஊருக்கு வந்து எங்களுடைய அப்பாவுடைய அக்கா பையன் பெரிய வசதி உள்ள ஒருத்தர் அந்த ஊர்ல ஒரு பிசினஸ்க்காக வரும்போது எங்க அக்காவை பாக்குறாரு. எங்க அக்காவை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு அன்னைக்குன்னா நான் சொல்றது எப்போன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி, ஆமா 1900 அந்த டைம் அவங்களுக்கு அந்த மேரேஜ் ஆகுற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. எங்க அத்தானுக்கு அப்பவே பெரிய காரு, ரொக்க பணம் எல்லாம் பொண்ணு கொடுக்கறது ரெடியா இருந்தாங்க. எங்க அக்காவை பிடிச்சி போச்சு. நாங்க சொன்னோம், எங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னோம்னா ஒன்றும் தர வேண்டாம், நீங்க என்ன தரீங்களோ தாங்கன்னு சொன்னோன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். இந்த 3 லட்சம் ரூபாவையும் அன்னைக்கு ரொக்கம் கொடுக்குற அன்னைக்கு எங்க வீட்டில் அந்த பணத்தை எண்றதுக்கு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 பேர். நம்புவீங்களா? அந்த 3 லட்சம் ரூபாயை எண்றதுக்கு வீட்டுக்கு அந்த வராண்டாவில் வச்சு எண்ணி அந்த ரப்பர் பேண்ட் போடுறாங்க. நாங்க அந்த பக்கத்துல நடந்துட்டு இருந்தா போங்க அந்த பக்கம், போங்க அந்த பக்கம் துரத்துறாங்க. அப்ப எப்படிப்பட்ட குடும்பம்னு பாருங்க. 3 லட்சம் ரூபாய் அவ்வளோ பெரிய தொகை எங்களுக்கு. ஆனா எங்க கல்யாணத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அந்த கொடுத்த அன்னைக்கு எங்க மாப்பிள்ளை வீட்டில் ஒரே ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என்னன்னா, அவங்க கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 9 பேர். இந்த 9 பேருக்கும் மோதிரம் போடணும்னு சொன்னாங்க. எங்களுக்கா கஞ்சிக்கே வழி இல்லை. நாங்கள் போய் எங்க 9 பேருக்கு மோதிரம் போடுறது? எங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த நகை செய்யற கடையில் போயிட்டு இந்த மாதிரி 9 பேருக்கும் மோதிரம் கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு சொன்னா பேப்பர் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. கையில வச்சு அமுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே கையில நீங்களே சுருட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி 9 பேருக்கும் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு மன நிம்மதி என்னன்னா, 9 பேருக்கு தானே நீங்க கேட்டீங்க, 9 பேருக்கு நகை ரெடி. கொண்டு போய் அந்த பொண்ணை பார்க்குற அன்னைக்கு நகையை கொடுத்துட்டு வந்தோம். எல்லாரும் கையில வாங்கிட்டாங்க. நைட்டு வந்துட்டு காலையில 5 மணிக்கு எந்த ஷெட் எதுவுமே கலட்டல்ல, எல்லாமே அப்படி இருக்குது. எங்களுடைய அத்தானுக்கு மூத்த அத்தான் வந்துட்டாரு. வந்து வாசல்ல நின்று எங்களை என்ன நினைச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையை வந்து எங்க அப்பாவுடைய முகத்துல அப்படியே வீசிட்டாரு. சரி, அப்படியே அந்த நகை பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே உருண்டுருச்சு. உடனே எல்லாத்தையுமே பொறுக்கி வச்சு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. எங்க அத்தான் போயிட்டாரு. எங்க அம்மா அப்பா ரொம்ப சோகமா இருந்தாங்க. படிக்கல, எந்த அறிவும் இல்லை, எதுவுமே இல்லை. அன்னையிலேருந்து எங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம். நிறைய அவ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மாட்ட துறப்ப கடையில் அடி வாங்கினவா. எங்க அம்மா துரத்திட்டே போவாங்க எங்க அம்மாவை. என்ன பண்ணி வச்சிருக்கிற, என்ன அவ்வளவு பேதனா பேத. அவளை மாதிரி ஒரு வடிகட்டின பேதைய பார்த்துருக்கவே முடியாது. ஒண்ணுமே தெரியாது. மக்கு சட்டினா அப்படி ஒரு மக்கு சட்டி. ஸ்கூலுக்கு போனா இவ தான் எல்லாத்துலயும் முட்டை எடுத்துட்டு வருவா. அந்த மாதிரி வச்சு, ஆனா அழகு பார்த்தா மட்டும் கலரா அழகா இருப்பா. அப்ப வந்து கிறுக்கி, பைத்தியக்காரி அப்படின்ற திட்டு நிறைய வாங்கியிருக்கா. ஒவ்வொரு டைமும் எங்க அக்காவை பார்க்க போகும்போது யார் பார்க்க போனாலும் கண்ணீரோட தான் சில டைம் வருவோம். ஆனா ஒரு நாள் கூட எங்க அம்மாவோ அப்பாவோ எங்க அக்காவை பார்த்து நீ வந்துரு, நீ இரு, நீ இவ்வளவு கஷ்டப்படுறியன்னு சொன்னதே இல்லை. அவள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அக்காவுடைய ஒரு பையன் டாக்டர், இன்னொரு பையன் இன்ஜினியர். இன்னைக்கு அந்த மகிமையை பார்த்திருக்க முடியுமா? அதனால சில நேரத்தில் ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும், துவக்கம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது சிலருக்கு அந்த ஞானம் அவ்வளவு சீக்கிரமா வராது. அவ்வளவுதான். கணவனார் அப்படின்றதுக்காக மனைவி இப்படி இருந்த முடியாது, மனைவி இப்படி இருக்கிறாங்கன்னா கணவன் அப்படி இருந்த முடியாது. ஏதோ ஒரு ஆள் வந்து கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குணத்தோட இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? ஒருவேளை சின்ன வயசுல வளரும் போது அப்படியே வளர்ந்துருக்கலாம். சிலருடைய குணத்தை கண்டிப்பாக நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியாது, ட்ரை பண்ணவே முடியாது. இப்ப பாருங்களேன், நான் வந்து ஒயிட் நைட் போடுறது என்னுடைய வழக்கம். சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரே சிபிஎம் திருச்சபையில் அவர் இருந்தவர். ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க வளர்ந்தவங்க. இப்போ என்ன பார்த்து என் மனைவி, இல்ல நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த ஒயிட் நைட் போடுறீங்க, முடியாதுங்க, நீங்க கோட் ஷூட் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். நமக்கு முதல்ல கோட் ஷூட் ஒத்துக்காது. அதை எப்படி போடுறோன்னே தெரியாது. நான் கேட்க முடியுமா? நான் மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியாது. சில காரியத்தை மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால மாற்ற முடியாது. மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால மாற்ற, சில காரியத்தை மாத்தித்தான்.
கேட்கல கேட்கல, இன்னும் சத்தமா பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. மாத்தலைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா ஒன்னா இருக்க. சில காரியத்தை வந்து மாத்தித்தான் ஆகணும், அது கண்டிப்பா நீங்க மாறி ஆகணும். இவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, இவங்ககிட்ட நீங்க பழகக்கூடாது அப்படின்னு சில காரியத்தை புருஷனுக்கு பிடிக்காத ஒருத்தடத்துல பழகக்கூடாதுன்னு புருஷன் சொன்னா, உண்மையான மனைவி கண்டிப்பாக அப்பாவா இருந்தா கூட அம்மாவா இருந்தா கூட, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். கணவனார் வந்து இது வேண்டாம், மனைவி இது வேண்டாம்னு சொன்னா, அது எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தா கூட சில கணவனுக்காக மனைவிக்காக நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சில குணங்கள் அவங்க குடும்பத்திலே அப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்களால அதை சொல்லுவாங்கல்ல, பிறவி குணம் பேய்க்கு கொடுத்தா கூட தீராது அப்படின்வாங்கல்ல ஒரு பழமொழி. அதனால சிலர் வந்து பிறக்கும் போதே அந்த குணம் வந்திருக்கலாம், அவங்களால அதை என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நம்ம ரொம்ப நோண்டி நோண்டி ரொம்ப ஸ்டிக் பண்ணி இதை மாத்தித்தான் ஆகணும்னு நினைச்சா அது வந்து முடியாது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் இனி நான் எங்க போக மாட்டேன், சத்தமா சொல்லுங்க, மனுஷங்கிட்ட போக மாட்டேன், வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்க மட்டும்தான் போவேன், அவர்கிட்ட நீங்க எனக்கு செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு செய்யுங்கப்பா. நிச்சயமா சொல்றேன், அவருடைய முகத்தை தேடுகிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்த உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கண்டிப்பா உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்க பிள்ளையை வெட்கப்படுத்த மாட்டாரு. உங்களுடைய முழங்காலுக்கு பதில் உண்டு, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்க பிள்ளைக்காக நீங்க என்ன அழுகிறீங்களோ அதை யார் கேட்டதோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார். உங்க பிள்ளைக்காக நீங்கள் போடுகிற அந்த முழங்கால் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று வாக்கு கொடுக்கிறவர்.